அவர்களே நீண்ட நாள் கழித்து IFHRMS வீடியோவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. கூடிய விரைவில் உங்களுக்கான கமெண்ட்ஸில் நிறைய பேர் கொஷின்ஸ் கேட்குறீங்க. அதுக்கு டெய்லி அல்லது 2 நாளைக்கு ஒரு முறை ஆன்சர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அதே போல் பார்த்திங்கன்னா அது எல்லாமே கொஞ்சம் நம்ம டெக்ஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடிகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். என்ன சொல்கிறது, சில வார்த்தைகள் நம்ம சொல்கிறது புரியாமல் போகலாம் அல்லது வேறு மீனிங்கில் எடுத்துக்கலாம். அதனால் நான் டெக்ஸ்ட்டாகவும் ரிப்ளை பண்ணுவேன். இருந்தாலும் கிளியர் கட்டாக நான் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் உங்கள் கமெண்ட்ஸை படித்து அதுக்கான ரிப்ளை நான் கண்டினியூஸாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச பதில்கள் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது என்ன சொல்கிறது, எல்லாருமே ஃப்ரீ டைமில் இதை பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இதில் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இதில் கேட்டிருக்கிற டவுட்ஸ் எனக்கு ஏதாவது தெரியல அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கவங்க கமெண்ட் பாக்ஸில் இந்த டவுட்டுக்கு இதான் ஆன்சர் நீங்கள் போடலாம். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே தெரிய போகிறது இல்லை. ஒருத்தர் கற்றுக்கிட்டதுலேருந்து ஷேர் பண்ணுறது தான் நமக்கு நாலேஜ் கெயின் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் சார் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா FA பில் பார்த்துருப்பார் போல். அவர் அது எப்படி அந்த அட்வான்ஸ் நம்பரை ஃபில் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காரு. அநேகமாக இவர் செகண்ட், அதாவது இனிஷியேஷன் பண்ணிவிட்டு தனித்தனியாக பண்ணுற ஸ்டெப்ஸ் இப்போ பல்க் என்ட்ரி மாதிரி வந்துருச்சு. இவர் பழைய வீடியோ பார்த்துருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா இனிமேல் நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் அது எப்போ அப்லோட் பண்ணதுன்னு பாருங்கள். அதுலேருந்து அப்டேஷன் ஏதாவது வந்திருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணலாம். இந்த பழைய வீடியோவில் இருக்கிற ஸ்டெப்ஸில் பார்த்திங்கன்னா இனிஷியேஷன் பண்ணிட்டு சேங்ஷன் ஆர்டர் போடும்பொழுது அட்வான்ஸ் நம்பர் அப்படின்னு ஒன்று கேட்கும். அதுதான் அவர் மீன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் முன்னாடியே அந்த அட்வான்ஸ் நம்பர் கிரியேட் ஆகும் பொழுது நோட் பண்ணுங்கள். இல்லை சாரி, அவர் எப்போ கேட்குறாருன்னா டிஸ்பர்ஸ்மெண்ட் போடும்பொழுது அட்வான்ஸ் நம்பர் கேட்கும். டிஸ்பர்ஸ்மெண்ட் போடுறதுக்கு முன்னாடியே அந்த FAN போட்டு அந்த டேட்டில் நீங்கள் என்னைக்கு பண்ணுறீங்களோ அட்வான்ஸ் நம்பர் இருக்கும். அதில் இருக்கிற அப்டேட் சிம்பிள் தான் கொடுத்து உள்ளே போவீங்க. அப்போவே அந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. அப்போ தான் டிஸ்பர்ஸ்மெண்ட் போடும்பொழுது அந்த அட்வான்ஸ் நம்பர் வரும். மேக்ஸிமம் நீங்கள் அந்த சர்ச் ஐக்கான் பண்ணால் நீங்கள் அன்றைக்கி அப்போ போட்டு அந்த நம்பர் மட்டும் தான் வரும். மேக்ஸிமம் 2-3 நம்பர் காமிக்கிறப்போ எது போடுறது அப்படிங்கிற டவுட் வரும். அதனால் நீங்கள் உள்ளே போகும்பொழுது அந்த அட்வான்ஸ் நம்பரை நோட் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹரிணி அப்படிங்கிறவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எலமெண்ட் டெலிட் வீடியோ பார்த்துருப்பாங்க போல். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் இது பண்ணேன், எனக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரல அப்படின்றாங்க. அது ஒரு மேட்டர் கிடையாது. சில நேரம் அந்த பாக்ஸ் போட்டு அந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். இல்லாட்டி ஃபஸ்ட்டு பேஜுக்கே வந்துடும். அந்த சர்ச் கொடுத்து கோ கொடுப்போம் இல்லையா, அந்த பேஜுக்கு அந்த எம்ப்ளாயி ஐடி போஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பேஜுக்கு நின்றும். நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கான்னு பாருங்கள், அல்லது இனிஷியேட்டிவ்லேயே அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரலாமல் ஏதாவது எரர் வந்தால் தான் நமக்கு ப்ராப்ளம். வராமல் ஃப்ரண்ட் பேஜுக்கே லோட் ஆகி நின்றுச்சுன்னா அது எந்த ப்ராப்ளமுமே நமக்கு இல்லை. ஓகேங்களா, அடுத்த பார்த்தீங்கன்னா முரளி துளசி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா TA பில் ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்களும் நான் ஃபஸ்ட்டு நான் என்னுடைய சேனலில் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ எல்லாமே ஆடியோ டைப் வீடியோவாக இருக்கும். அதுக்கப்புறம் நியூ பிளேலிஸ்ட்னு ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்க்ரீன் ரெக்கார்டரோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோடவே போட்டிருக்கேன். அதில் TA பில் இருக்காங்கிறத செக் பண்ணுங்கள். இல்லைன்னா நான் கன்ஃபார்மாக விரைவில் நான் அதுக்கான வீடியோ கொடுக்குறேன். தேங்க்யூ. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெஹராஜ் சார் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட் டெலிட்டில் நேம் கொடுத்தேன், அது என்னுடைய நேம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எலமெண்ட் டெலிட் இவர் பழைய வீடியோ பார்த்துருக்காரு, புது வீடியோவும் பாருங்கள். பட் எலமெண்ட் டெலிட்டில் நேம் வராததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஒன்று மேக்ஸிமம் நெட்வொர்க் இஷ்யூ, ஏதாவது நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அப்படியே விட்டு பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் கூட. அப்படியும் வரலன்னா என்ன ரீசனாக இருக்குன்னா நீங்கள் செக் பண்ண வேண்டிய நம்ம சைடில் என்னென்னா மேலே அந்த பர்சன் டைப் எம்ப்ளாயா எக்ஸ் எம்ப்ளாயா அப்படிங்கிறத மறக்காமல் செக் பண்ணணும். அதே போல் அந்த எம்ப்ளாயி ஐடியை கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, அந்த லெஃப்ட் சைடு இருந்து ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் கேப் இருந்தாலும் கொஞ்சம் எடுக்காது. அதே போல் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஆல் எனின்னு இருக்கும், அது எனின்னு கொடுத்துட்டு எம்ப்ளாயி ஐடி மட்டும் கொடுங்க. ஆல்னால் நீங்கள் போஸ்ட்டு அப்புறம் இன்னொன்று இருக்கும் ஆஃபீஸ் நேம் எல்லாம் 3மே ஃபில் பண்ணணும். எனின்னு கொடுத்துட்டு எம்ப்ளாயி ஐடி கொடுத்து கோ கொடுத்தா தான் கரெக்டாக வரும். நம்ம சைடில் செக் பண்ணுறது எம்ப்ளாயி ஐடி கேப் இல்லாமல் கரெக்டாக நீட்டாக லெஃப்ட் சைட்லேருந்து ஆரம்பிக்க மாதிரி கொடுத்துருக்கோமா, அதே போல் எனிங்கிறத செக் பண்ணியிருக்கோமா, மேலே பர்சன் டைப் சென்டராக இருக்கும் பாருங்கள், அது எம்ப்ளாயின்னு கொடுத்துருக்கோமான்னு பார்த்துட்டு கோ கொடுங்க. அப்பயும் வரலன்னா நெட்வொர்க் இஷ்யூ. ஓகேங்களா, இந்த 3ஐயும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஜோய் என்ன கேட்குறாரு அப்படின்னா என்னுடைய நேம் ரிசல்ட்டில் 2 வாட்டி வருது, இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இது அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் இந்த வீடியோட லென்த் கொஞ்சம் அதிகமாக போகும். ஸோ ப்ளீஸ் நீங்கள் என்னுடைய நியூ பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்குற இது ரீசெண்ட் டைம்ஸில் இருக்குது, அது ப்ராசஸில் அந்த ஷெடியூல் ரன் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், அதை பண்ணணும். அதை எக்ஸ்ப்ளனேஷனாக அதில் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நியூ IFHRMS வீடியோவில் போயிட்டு பாருங்கள். ரீசெண்டாகவே நம்ம போட்டிருப்போம், அந்த வீடியோ பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். இதை பார்த்துருக்க மற்றவங்களும் இந்த ரிசல்ட்
ரிசல்ட்டில் டபுள் டைம் நேம் வருது அப்படின்னா வந்து அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக பண்ணுங்கள், ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்ததாக லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போது கண்ணன் சார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தேங்க்யூ வெரி மச், நீங்கள் உங்களுடைய வீடியோ எல்லாமே கிளியராக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பாராட்டியிருக்கிறாரு. தேங்க்யூ சார், பரவாயில்ல, எல்லாம் உங்களுடைய ஆதரவுக்காக தான். நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணிட்டு தான், நிறைய பேர் வந்து நிறைய வீடியோக்கள் போட சொல்கிறீங்க, வீடியோ பண்ணணுங்கிறதுக்கு நம்மளுடைய நோக்கம் கிடையாது. நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணிவிட்டு என்ன இஷ்யூ வருதோ உங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது கிளியராக சொல்லி பண்ணுறதுனால உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், தேவைப்படுறவங்களும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தொடர்பான இதில் கேட்டிருக்கிற கொஷின்ஸ்க்கு உங்களுடைய சப்கொஷின்ஸ் எதாக இருந்தாலும் கேட்கலாம், அல்லது இதில் இருந்து உங்களுடைய கருத்துக்களை ஆட் பண்ண விரும்பினாலும் இது தொடர்பான கமெண்ட்டுகளை மட்டும் இந்த வீடியோ கீழே போடுங்க. புதிய கேள்விகள் கேட்க வேண்டாம், அந்தந்த வீடியோ கீழே கேட்டால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய இது வரதுனால நம்மளால் மேனேஜ் பண்ண முடியல, ஸோ அதனால தான் கோச்சிக்காதீங்க. அதே போல் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாதிரி கமெண்ட்ஸுக்கு நான் வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடலான்னு இருக்கேன். எதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஆட் பண்ணாலும் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ, பை, நன்றி, வணக்கம்.